கடன் வாங்குறாங்க, 80 லட்ச ரூபா கடன் இருக்குங்க, 1 கோடி ரூபா கடன் இருக்கு, இது ஏதாச்சும்ங்கிறாங்க. ஏதாச்சும் என்னங்க செய்யுது? கொள்ள தான் அடிக்கணும். நான் உங்களுக்கு நீங்களும் நானும் போய் பேங்க் தான் கொள்ளை அடிக்கணும் 80 லட்ச ரூபான்னு சொல்ல வேண்டியதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாச்சும் கோயில் வழிபாடு சொல்லுங்கிறாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க. அப்ப கடன் வாங்குறப்ப கோயில் வழிபாடு பண்ணி கடன் வாங்காம வாழ்ந்துருக்கலாம், இல்லைன்னா செத்து போயிருக்கலாம். இப்ப நம்ம சாவுறதுக்கு இப்போ 80 லட்ச ரூபாய் கடன் வாங்கி போட்டு செத்து போயிடுறாங்க இல்லைங்களா நிறைய பேர். அப்போ கடன் கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகுது? அதுக்கு நீ வாங்குறதுக்கு மேலே செத்து போயிருந்தா அது அவனாச்சும் சிக்கல் இல்லாமல் மாட்டுவான்ற மாதிரி. இப்போ என்னன்னா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபரிவிதமாக ஆசையில பேராசையில எதையாச்சும் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுட்டு கடைசியில் அது முடியாத போது இதுக்கு ஏதாச்சும் குறுக்கு வழிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது இந்த குறுக்கு வழிகள் பரிகாரம் ஒரு பக்கமா, அதுக்கப்புறமா அந்த கல் மந்திரம் தாயத்து இது பக்கம் ஒரு பக்கமா, அப்புறமா வந்து செய்வனை வைக்கிறது ஒரு பக்கமா, இதுக்கு பதிலாக இப்போ வசியம் ஒன்று, அந்த ரோஜனம் கோரோஜனம் புணுகு இதெல்லாம் வந்து என்னன்னா வாசனை பொருட்கள், வசிய பொருள்கள் இல்லை சரிங்களா, வாசனை திரவியங்கள். இது வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த வாசனை வந்து ஒரு ஆன்மீக ஃபீல் கொடுக்கும். ஒரு பூஜை பண்றப்ப அதுல எரியூட்டப்படக்கூடிய இடத்துல போட்டோம்னா அது ஒரு அந்த ஏரியாவை ஸ்மெல் பண்ணி கொடுக்குமே தவிர அதுல எந்த ஒரு வசியமும் கிடையாது. புணுகுங்கிறது வந்து பூனையுடைய இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து என்னன்னா அது ஒரு ஃபீல், அந்த வாசனையை கொடுக்குமே தவிர அந்த வாசனை வந்து நீங்க ஏற்கனவே மந்திரவாதி வாசனைன்ற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இது அப்படிலாம் இருக்கிற வசியம் யாரும் பண்ணவே முடியாது. அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு இது இவ்வளவு பிரச்சனை? வெள்ளைக்காரனை வசியம் பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்கலாம் போய் கப்புன்னு வசியம் பண்ணி அவன் வாயை கட்டி தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருக்கலாம்.